ஜூலை 9 ரொம்பவுமே ஒரு முக்கியமான நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தோடைய ஒரு ஷார்ட்டஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. சூரியனை ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் ஆகுது. இதை நம்ம ஒரு வருடம் அப்படின்னு சொல்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகுது. இதை நம்ம ஒரு நாள் அப்படின்னு கணக்கிடுறோம். ஆனால் இது எக்ஸாக்டாக 24 மணி நேரம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மில்லி செகண்ட்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மில்லி செகண்ட்ல ஏற்படக்கூடிய இந்த வேறுபாடுகளை ஒரு மில்லி செகண்டுக்கு குறைவா இருக்கக்கூடிய வேறுபாடை எடுத்துக்கிறது கிடையாது, கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு மில்லி செகண்டுக்கு அதிகமாக வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலை 9ஆம் தேதி 1.3 முதல் 1.5 மில்லி செகண்ட் பூமி வேகமாக சுழன்றிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூலை 22ஆம் தேதியும் ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் இந்த மாதிரி பூமி கொஞ்சம் வேகமாக சுழல போகுது, மில்லி செகண்டுகள் அளவில் பூமி வேகமாக சுழல போகுதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில நிகழக்கூடிய இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், அப்புறம் நிலவுக்கும் பூமிக்கும் உள்ள தொலைவில் ஏற்படக்கூடிய அந்த வேறுபாடுகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இது ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.